சரி மச்சி யூ வாண்ட் ஒர்க் வித் மீ அகைன் சரி ஓகேடா நான் ப்ரொடக்ஷன் வந்து போய் சொல்லிடுறேன் அப்படியே வந்துரு வெல்கம் டு தளபதி 64 அது லைக் ஹலோ கட் பண்ணிட்டாரு. உன்கிட்ட மட்டும் சொல்றேன் ஒரு பக்கம் சூர்யா சார் இன்னொரு பக்கம் கமல் சார் நீ முடிவு பண்ணிக்கோ. ஐ வாஸ் லைக் ஐயோ ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி அன்பு தான் செத்துட்டானே ஏமா சொல்லலாம் உன்ட்ட செத்துட்டானே நான் சொல்றேன்ல நான் தான் டிரெக்டர் கம் அண்ட் தென் தேர்ட் டே கமல் சார் வராரு பிகாஸ் இஸ் லைக் அப்படியே கெத்தா தம் அடிச்சுட்டு போ அவர் முன்னாடி ஐசன் நான் எல்லாம் ஆண்டி அவர் பின்னாடி எல்லாம் நான் தம் அடிச்சுலாம் வரமாட்டேன் ரொம்ப தப்பா இருக்கும் நான் சொல்றது மட்டும் செய். ஸோ அதுக்கு வேற எனக்கும் லோகேஷ்க்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஐ டோன்ட் நோ நல்ல வேலை அந்த க்ளோஸ் வைக்கல பின்னாடி அந்த இப்படிதான் இருந்த கை அண்ட் தென் ஐ கேன் ஜஸ்ட் see கமல் சார் ஃப்ரம் பிஹைண்ட். தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்மா ஹியூஜ் அட்மையர் ஆஃப் யுவர் ஒர்க்மா தேங்க்ஸ்மா உண்மையே சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத நீ யாருனே எனக்கு தெரியல ஆனால் என் ஸ்டாஃப் வந்து நீ எல்லா படத்துலையும் பிரியாணி போடுவேன்னு சொல்லுவேன் இந்த படத்துலையும் போடுவியாம்பா கண்டிப்பாம்பா அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ஃபீனிக்ஸ் போயிருந்தோம் ஆஃபுல் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறதுக்கு அவன் போய் ஆர்டர் பண்ண ஸோ நிறைய டைம் எடுத்தாங்க. என்னோட அங்கிள் வந்து அர்ஜுன் தாஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்தீங்க டேய் ஏன்டா இதெல்லாம் பண்றேன் ஐயோ மாத்த வாங்காத மாஸ் போர்டு உள்ள போறேன் நிறைய பேர் இருக்காங்க ஏ2பில அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் தான் போட்டோ அர்ஜுன் தாஸ் தான் என்னையா பண்றேன் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. ஸோ ஃபார் ஹிம் இட்ஸ் லைக் யூ நோ ஸோ ஐ திங்க் ஹி லைக்ஸ். ஒரு சப்பி சைல்டா இருந்த போது அது உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சா? பயங்கரமா மேம் சப்பி சைல்ட் வித் திஸ் வாய்ஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஸோ ஐ திங்க் அப்பலேருந்து சொல்லி 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 அது யூனோ அது Cal's Presence Binge Cafe title sponsor Cal's Believe in Better powered by Aroma Agmargi Ananda Anuhasan Aroma Mridu towels from Ramraj super soft and super absorbent. ஆன் ஸ்க்ரீனில் ஒரு ஆக்டரோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி. ஆனால் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டுக்கு அது மட்டும் இல்லை அவரோட வாய்ஸும் ஒரு ஐடென்டிட்டி. அவர் ஃபர்ஸ்ட் வில்லன் ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஃபேமிலி ஹீரோவாக கான்சிட்டியில் எல்லாரோட மனசையும் கவர்ந்துருக்காரு. அண்ட் இவரோட ஸ்பெஷாலிட்டியே அவரோட வெர்ஸ்டாலிட்டி தான். அண்ட் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப வந்து நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஃபீலிங்கை கொண்டு வந்திருக்காரு. வெரி ஹாப்பி டு வெல்கம் த இம்மென்ஸ்லி டேலண்டட் அர்ஜுன் தாஸ் டு JFW Binge Cafe. Arjun, thank you so much for making the time. Thank you, ma'am. Thank you. பேங்கிங்கில் ஒரு கரியர், ரேடியோ ஜாக்கியாக ஒரு கரியர், ஆக்டராக ஒரு கரியர் அப்படின்னு நான் இது 3 பற்றியும் பேசினேன்னா எல்லாரும் நினைப்பாங்க ஒரு 3 டிஃப்ரெண்ட் பீப்புளை பற்றி பேசுகிறேன்னு. ஆனால் இதெல்லாம் ஒருத்தரை பற்றி தான் இல்லையா? தட்ஸ் யோர்ஸ். ஆமாம் ஆமாம். இந்த சாய்ஸஸ் ஹவு டிட் தே ஹேப்பன்? மேம் ஸோ ஆக்சுவலாக பேங்க்கில் இருந்தேன். ஏன்னா அப்பா பேங்க்கில் இருந்திருக்காரு. பேங்கர் ஆல் இஸ் லைஃப். ஸோ அப்பாவுக்கு ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேங்க்கில் த்ரூ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பேங்க்கில் வேலை கிடைச்சிச்சு. ஐ வாஸ் அ வெரி சப்பி கிட். சப்பின்னு இல்லை ரொம்பவே குண்டாக இருந்தேன். அண்ட் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் டு ஹிம். சரி என்னாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் பிகாஸ் அவரோட சூட்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவர் ரொம்ப கோவப்படுவார். என் சூட்டோட ஷேப் மாறிடும் என்ன பண்ணிட்டு இருக்கு இவ்வளோ சாப்பிட்றலாம் சொல்லிட்டு சரி ஓகே. ஸோ அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணேன். அண்ட் ஒரு 36 கிலோஸ் கம்மி பண்ணேன் அந்த வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில். சினிமாக்காக இல்லை ஜஸ்ட் அவருக்கு ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த என்னால் முடியும் ஆமாம் நினைச்சேன்னா பண்ண முடியும். ஆமாம் அதனால அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை. ஸோ ரிட்டர்ன் போர்ச்சு பூனாவில் அந்த வெயிட் லாஸ் பண்ணேன். ஆண்டியோட வீட்டில் தங்கி அவங்க கரெக்டாக யூனோ ஆல் கிரெடிட் டு ஹர் ஆக்சுவலி நான் கரெக்டான டைமுக்கு மீல்ஸ்லாம் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணி ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெண்டோட ஒரு கல்யாணம் இருந்தது சென்னையில். ஸோ இங்கே ரிசப்ஷனில் அவனோட ரிசப்ஷன் இருக்கிறச்சு ஸ்டேஜில் பசங்கள்லாம் ஜாலியாக மச்சான் ஸ்கூல் காலேஜில் தியேட்டர் பண்ணிடா ஏன்டா ட்ரை பண்ணக்கூடாது ஆக்டிங் ட்ரை பண்ணுறியா சரி ஓகே ஜாலியாக சொன்னாங்க. காலையில் ஐ திங்க் 12:30 மணிக்கு ஃப்ளைட்டு துபாய் ரிட்டர்ன் போகிறேன். 6 o'clock பெஸ்ட் நகர் பீச்சில் ஒரு அந்த சன்லைட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிட்டு சரி ஓகே பாய்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, எந்த கால்ஸும் வரல பசங்கள்லேருந்து. ஃபைனலி ஒரு 2 வாரம் கழிச்சு மச்சான் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணோம் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களா ஓகே சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லி அம்மா அப்பாட்ட சொன்னேன். அம்மா வாஸ் ரெடி சரி நீ தயவு செஞ்சு போ அது கரெக்டாக வரும் உனக்குன்னு சொல்லி. அப்பா இஸ் வெரி ப்ராக்டிக்கல். ஸோ அப்பா இஸ் லைக் என்ன பண்ண போகிற எங்கே தங்க போகிற பேங்க்ல வேலை இருக்கு. அம்மா அப்பா எங்க இருந்தாங்க? துபாயில தான் இருந்தாங்க. அவங்க 2019 தான் இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அது வரைக்கும் துபாயில தான் இருந்தாங்க. ஸோ அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி பிகாஸ் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் மேன். நீ அங்கே போய் எந்த டான்ஸ் கிளாஸ் போக போகிற எந்த தியேட்டர் ஒர்க் ஷாப்புக்கு போக போகிற பிகாஸ் அவர் ஸ்கூல் காலேஜ்லேயே தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பார்த்தது இல்லை. அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா மெடலோட வீட்டுக்கு வருவோம்.
ஓகே பட் லைவா பார்த்ததில்ல. பார்த்ததில்ல. ஸோ இவனுக்கு நடிப்பு வருமானம் கூட இல்லையான்னு கூட தெரியாது. தெரியல. கரெக்ட். ஸோ சார் ஓகே மந்த்லி எவ்வளோ செலவாகும், இவ்வளோ நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏன்னா பேங்க்ல இருக்கிற சேவிங்ஸ் நீ எடுத்துகிட்டு போவேன், அதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லி சரி ஓகே ஒரு கணக்கெல்லாம் போட்டு ரஃபாக இங்கே வந்துட்டு ப்ரொஜெக்ஷன்லாம் ஆமாம் ஆமாம். ஸோ கூத்தப்பட்டில் அந்த டைமில் ஒரு 3 months கோர்ஸ் இருந்தது. ஸோ அது போய் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு பட்ஜெட். தென் வெங்கட்ராம் சாரோட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பட்ஜெட், அவரோட டேட்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஃபைனலி அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் வாஸ் ரன்னிங். ஏன்னா 6 months 1 year 1.5 years. தென் அந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும்ல, சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பேங்க்ல ஒழுங்காக இருந்தால் எதுக்கு அவனுக்கு இந்த ஆசை, இது வேண்டான்னு சொல்லி தென் கரெக்ட்லி எதுவுமே மூவ் ஆகலை. ஸோ சுரேஷ் சந்திர சாரோட ஆஃபீஸ் D1ல ஜாயின் பண்ணேன் மார்க்கெட்டிங்கில். சரி ஓகே இந்த பேக்எண்ட்லேருந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டிங், ப்ரமோஷன்ஸ், ரேடியோ ஸ்பாட்ஸ் அதெல்லாம் என் வாய்ஸில் போகும். ஸோ அப்படி டைரக்டர்ஸை மீட் பண்ணலாம், ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணலாம், ஆக்டர்ஸை மீட் பண்ணலாம். ஆமாம். ஸோ ஸ்மார்ட் மூவ் இல்லையானு தெரியல, பிகாஸ் டைரக்டர்ஸ் யாருமே என்ன ஒரு ஆக்டரா பார்க்கல. எல்லாருமே மார்க்கெட்டிங் சரி ஓகேங்கவா, என்ன பிளான் போட்டிருக்கேன், வெப்சைட்ஸ்க்கு இந்த போட்டோஸ் கொடுக்கணும், இந்த ஆட்ஸ் கொடுக்கணும், இந்த ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்களுக்கு இந்த ஜூஸ் ரெடி பண்ணு, காஃபி எல்லாம் கரெக்டாக செட் பண்ண, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போச்சு. ஓகே. தென் அந்த டைம்ல தான் விக்னா சார் ஹூஸ் டைரக்டர் வந்தகாரம் என்ன மீட் பண்ணார் சுரேஷ் சந்திர சாரோட ஆஃபீஸில். ஹி செட் கம், எனக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கு. ஸோ நாசிர் சார்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு D1 ஆஃபீஸில். அவரோட பைக்கில் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் KK நகர் விக்னா சாரோட ஆஃபீஸ்க்கு. அங்கே போய் ஒரு ஆடிஷன் முடிச்சுட்டு தென் த நெக்ஸ்ட் டே ஹி செட் வில் ஸ்டார்ட் த ஃபில்ம். ஐ வாஸ் டேம் எக்ஸைட்டட். அம்மா அப்பெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு சரி ஓகே ஃபைனலி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்கு. And it happened. The next day we started shooting, but I think அந்த படத்தோட டிலே வந்து from start to finish it was around 7 years man. Okay, 7 வருஷம் ஆச்சு ரிலீஸ் வரைக்கும். அந்த டைம்ல தான் எதுவுமே நடக்கல. சரி எதுவுமே சைன் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கரெக்டா லோகேஷ் ஆமா அவர்லேருந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கு ஃபார் கைதி. சரி ஓகே வேணாம், நெகட்டிவ் ரோல் எதுக்கு, அந்தகாரம் லீட் ரோல் தானே, வேண்டாம்னு சொல்லி போனேன். விக்னா சார்ட்ட பேசினேன். He said, don't think Arjun, you have to work with Lokesh. I said சரி ஓகே. தென் கதை கேட்டேன். அவரும் பாவம் he narrated ஒரு டீடைல் நரேஷன் கொடுத்தாங்க மேம், ரொம்ப டீடைல் நரேஷன் கொடுத்தாங்க. அண்ட் தென் ஐ டுக் கைதி. பட் இந்த கைதி டு அந்தகாரம் இருக்கிற கேப் இருக்குல்ல, அந்த டைம் தான் ரேடியோ. பிகாஸ் அந்தகாரம் ஆமா, ஏன்னா அந்தகாரம் ரிலீஸ் ஆகல. அண்ட் அப்பாட்ட எல்லா மாசம் காசு கேட்கறது வாஸ் கெட்டிங் எம்பாரசிங். எல்லா மாசம் இல்ல காசு முடிஞ்சு கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொல்றது. சரி ஓகே ரேடியோ ஸ்டேஷன், ஒரு ஹிந்தி ரேடியோ ஸ்டேஷன் இங்க அந்த டைம்ல ரேடியோ 1 சொல்லி அவங்க ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாப்ஸுக்கு. ஸோ எனக்கு ஹிந்தி பாட்டு நல்லா தெரியும், ஹிந்தியும் பேசுவேன். சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அங்க போனேன். அங்க போய் செலக்ட் ஆனேன். ஸோ மந்த்லி அந்த இஎம்ஐஸ் ரெண்ட் எல்லாம் அதில் கவர் ஆகிடும். பட் என்னால் ஆக்டிங் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா ஐ தாட் ஒரு 3 hours ஷோ தானே இருக்கும். பட் போக போக தட் பிகேம் அ ஃபுல் டே ஜாப். ஒரு ப்ராப்பர் காலையில் போய் ஷோக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாட்டெலாம் லிஸ்ட் பண்ணி, ஏன்னா மியூசிக் மேனேஜராக நான் தான் இருந்தேன். தென் ஈவினிங்கில் இவெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அதுக்கு போகணும். ஸோ தென் ஐ சார் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இல்லை இதுக்கப்புறம் ஃபுல்லாக சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த டைமில் தான் கரெக்டாக லோகேஷ் சாரோட என்ட்ரி. தட் ஹேப்பன். தென் கைதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 years கோவிட். ஆமா அதுக்கப்புறம் வீட்டில் தான் உட்காந்துருந்தேன். தென் தேங்க்ஃபுல்லி ரிலீஸ் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் சுருக்கமாக சொல்லணும் ஒரு ஜேர்னி. Arjun das in school, quiet boy? ஐயோ வெரி நொட்டோரியஸ் பாய். வாட் வாஸ் a notorious boy doing? இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் பங்க் பண்ணி படத்துக்கு போகிறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சண்டை போடுறது, அந்த மாதிரி தான். அம்மா அப்பாட்ட கேட்டால் தே ஆல்வேஸ் நொட்டோரியஸ் தான். ஸோ அவங்க சொல்லி ஐ ஃபீல் நான் நொட்டோரியஸ் பாய் தான். பட் ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே ஜாலியாக இருக்கிறது தான் ஸ்கூல் டைமில். ஸோ அது ஐ திங்க் நவ் ஐ ஹவ் பிகம் அ வெரி காம் பேஷண்ட் மேன். ஐ see. So if your அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா this calm patient man அப்படின்னு நான் சொன்னேன்னா சின்னப்ப வந்து எப்படி தெரியுமா எப்படி இருந்தாங்க 100% அவங்க எந்த இன்சிடென்ட் சொல்லுவாங்க? lot of things. I think ஸ்கூல்ல சண்டை போட்டு கை உடைஞ்சிச்சுன்னு நான் நடிச்சேன் கை உடைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஏன்னா நான் தான் சண்டை போட்டேன். ஸோ அது வேற அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆமா எஸ்கேப் ஆகுது. பட் அவங்க நைட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் நடிக்கிறான்னு. ஸோ நிறைய கதைகள் இருக்கு மேம். அவங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டைம்ல இவன் ஒன்று பண்ணானே. ஸோ அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. நிறைய சேட்டை பண்ணிட்டு ஸ்கூல் காலேஜ்ல எஸ் siblings 2 sisters 2 sisters older ஒன்னு older இன்னொன்னு younger. ரெண்டு பேரும் யுஎஸ்ல இருக்காங்க. என்ன what kind of relationship உங்க ரெண்டு பேருக்கும்? அது சண்டை அடிச்சுப்பீங்களா இல்ல
சின்ன வயசுல மேபி, இப்போ இல்ல. ஐ திங்க் இப்போ ரொம்ப யூனோ ஜாலியா ஃபன்னா லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க யூஎஸ்ல இருக்கிறதுனால அவ்வளோ மீட் பண்றது இல்லை. பட் இப்போ பசங்க இருக்காங்க, அக்காவுக்கு 2 குழந்தைங்க, 2 பசங்க. ஸோ அவங்களோட செம்ம க்ளோஸாக இருக்கேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு போனாங்க. ஸோ யூனோ தட் டைம். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு. ஹவு டு தே ரியாக்ட் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? தே வெரி ஹாப்பி. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் கான்சர்ட் வச்சிருந்தேன். ஹவ் நைஸ். ஸோ டயலாக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பசங்களுக்கு புரியல. பட் அவங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா வெளியே போய் யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா, ஓ வாவ் தே நோ யூ, வாவ் தே நோ யூ. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தான். பட் ஐ திங்க் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்திருந்தாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தோம். என் அக்காவோட வேலை தான். நீங்கள் பார்க்கலாம், உன்னை யாராவது யூனோ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இல்லைன்னு பார்க்கலான்னு சொல்லி ஸோ கூட்டிட்டு போனேன். ஸோ பசங்க கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் கிட்ட வந்து ஃபோட்டோஸ் கேட்டனால அவங்களுக்கு அது யூஸ் டு. திஸ் டைம் அவங்க ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல. திஸ் டைம் கம் கம் they were reveling in it. கம் வாங்க போட்டோ எடுங்க. அதான். ஸோ இன் தட் சென்ஸ் ஐ திங்க் இட் வாஸ். பட் ஐ ரிமெம்பர் அவன் குட்டி கார்த்திக் அவன் ஃபீனிக்ஸ்ல இப்போ என்ன வயசு ரெண்டு பேருக்கும்? One is 12, the other one is 16. Oh, அது good age to be. ஆமா. So now he is like, because இப்போ ரீசெண்டா ஃபீனிக்ஸ் போயிருந்தோம். ஸோ நான் ஐ திங்க் நான் பார்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஏதோ ஒன்று வாஃபல் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறதுக்கு அவன் போய் ஆர்டர் பண்ணான். ஸோ நிறைய டைம் எடுத்தாங்க. இவன் போய் அங்கே ஒர்க் பண்ணுற ஆள்கிட்ட, என்னோட அங்கிள் வந்து அர்ஜுன் தாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்க. I was like, டேய் ஏன்டா இதெல்லாம் பண்ணுறேன்? ஸோ I was like, so he was like, it worked. I told them and they know you. I was like, ஐயோ மாத்த வாங்காத. So this is the case for everybody. அவங்க வந்து சிம்பிளா நைஸ் காம் ஜென்டில் பர்சனா இருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க போய் ஒரு பில்டப் கொடுத்து. I was surprised that இவன் இப்படி பண்ணாங்க. So cute. நிறைய சிரிச்சிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்து. டேய் ஏன்டா இது போய் சொன்னேன் ப்ளீஸ். So we came back home, but he got his waffle. So thank you, whoever that is. சீக்கிரமா கொடுத்து. And then your sisters must be so proud of you, la? They're very happy, I think, because அவங்களுக்கு தெரியும் இந்த ஜர்னி. இந்த ஜர்னி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய வாட்டி அக்காவும் சொல்லிருக்காங்க, டேய் maybe it's time நீ திருப்பி பேங்கே போட, எதுவுமே நகர மாட்டேங்குது. மேபி பேங்க்ல என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் மேம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். ஓகே. ஆமா. பட் யா அக்கா வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க இனிஷியல் ஃபேஸ்ல டைம் ஆகுது. ஆமா. அண்ட் ஒரு கன்சர்ன் இருக்கும்ல. கண்டிப்பா. ஏன்னா they'll say கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகணும், ஒரு ஸ்டார்ட் ஏர்னிங் இல்ல என்ன ஆகுது. Now she is very now it's changed. எதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணாத, நானா சொல்றேன்ல, don't spoil them. She is in that zone. So that itself எனக்கு ஒரு பெரிய it's a milestone actually. It's a milestone. அது ஒரு அக்கா வந்து உங்களோட ஃபைனான்ஸ் பத்தி கவலைப்படுற ஸ்டேஜ்ல இருந்து அவ்வளவு செலவழிக்காத அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ் வந்து. ஆமா. So that itself for me is I'm very happy, ma'am. That's really nice. And how about your approach to life in general? நீங்க சொல்றீங்க எதுவுமே எனக்கு doesn't affect me. ஆனா சில கனவுகள் இருக்கும்ல, 5 years down the line நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Exactly what I'm doing now, ma'am. நல்ல படங்கள்ல நல்ல டீமோட படங்கள் பண்ணிட்டு இருந்தா I think I'm very happy. See, my biggest what I want at the end of it is வீட்டுக்கு போகும்போது I want அம்மா அப்பா to be happy. That is the main goal that I want, and today I feel they are. Because I think on the support இல்லைன்னா எனக்கு இவ்வளோ வருஷம் I don't think I would have been able to manage, to be very honest. And இது நான் சும்மா கேமராக்காக நான் சொல்றேன். I've been saying this very honest because I'm a proper family boy. Like if I shoot பண்ணாத டைம்ல I'll go home for lunch and dinner or breakfast, lunch and dinner. So I like spending that time with my family, and they have stood by me like pillars. ஆமா, இந்த என்டையர் ஜர்னில. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வேண்டாம் அவனை வர சொல்லுங்க. இது வந்து நீங்க கேட்டது, நீங்க கேட்காத போது அவங்க கிட்ட எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க. Exactly. அது வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லை. But today to see them happy and relieved, I think for me that is the biggest happiness, ma'am. So I think 5 years from now அதே சந்தோஷத்தோட அதே tension free இதோட இருந்தாங்கன்னா I'll be happy. And அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்ன, அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன? அப்பா I think he's extremely hardworking. I think அவர் வந்து 17 வயசுல துபாய் போனாரு. அவர் தான் supporting member of his family. From that time to where he is today, I think நிறைய hard work, lot of sacrifices. In fact நானும் அம்மாவும் நான் அம்மா அக்கா தங்கச்சி were in India. அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாரு, இங்கே நாங்கள் இருந்தோம். ஸோ டு ஸ்டே அவே ஃப்ரம் த ஃபேமிலி ஃபார் ஹிஸ் ஒர்க் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார் அந்த டைம். ஜஸ்ட் வந்து நான் எங்களை மீட் பண்ணி ஒரு வீக்கெண்டாகவே வந்துட்டு போவார். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் பீன் ஈஸி ஆன் ஹிம் ஆல்சோ. பட் I think the hard work that he's put in, I think
whatever he's done for the family ஒன்று இருக்குல்ல, I think definitely want to learn that from him. He's also given a lot. So I know that. அவரும் எங்கேயும் சொல்ல மாட்டாரு, நானும் எங்கேயும் சொல்ல மாட்டேன். But I think that is another, he's a giver. So I think அந்த ஒரு quality. Truly generous people வந்து கொடுத்துட்டு அதை பற்றி பேசவே மாட்டாங்க. Exactly. So அது சின்ன வயசுலேருந்து எங்கள் 3 பேருக்கும் அது சொல்லி கொடுத்துருக்காரு. If you give it from this hand to this hand, don't tell us. இப்போ he has started sharing. இப்போ now I'm saying இந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் ஷேர் பண்ணுறது இப்போ லைக் பேர்லி ஒரு வருஷம் இருக்கும். மேபி தப்பாக இருக்கலாம்ப்பா, சாரி. பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் he wants me also to follow the same. அதனால சொல்றாரு in terms of investments or financial thing, and he wants me to know about it. From amma, I think amma is amma. I think just the love that she's epitome of love. Yeah, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனே தெரியல. ஐ திங்க் there is that, it's an equation with her where டக்குன்னு கோவம் வந்துடும், ஏதோ ஒன்று சொல்லிடுவேன். பட் த நெக்ஸ்ட் டே இட் இஸ் ஹர் ஒன்லி, ஆர் த நெக்ஸ்ட் ஈவினிங் அவங்க தான், வேற எதுவும் இல்லை. பட் ஷீ இஸ் ஆல்சோ த பிக்கஸ்ட் சப்போர்ட்டர். இனிஷியலா இல்லை, சின்ன வயசுல அவ்வளோ இல்லை, நீ உருப்படவே மாட்டேன், என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படி இருக்கும். பட் இப்போ நவ் ஷீ இஸ் லைக் அவங்க அந்த இன்டர்வியூஸா இருக்கட்டும் எல்லாமே, பிகாஸ் ஷீ இஸ் வெரி குட். ஹர் கான்டாக்ட் லிஸ்ட் இஸ் ஹியூஜ். எல்லாருக்கும் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கேன். நானும் சொல்லுவேன், ப்ளீஸ்மா அனுப்பாதமா, வாட்ஸ்அப்ல ஏதோ ஆர்டிகல் வந்து ரொம்ப பப்பி ஷேமா இருக்கு, ப்ளீஸ் அனுப்பாது. பட் ஷீ லைக், நோ, அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ணுவேன், உனக்கு என்ன. சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் வித் ஹர் இஸ் ஜஸ்ட் த லவ் தட் ஷீ இஸ் கிவன் ஆல் ஆஃப் அஸ் இன் த ஃபேமிலி, அண்ட் த வே ஷீ இஸ் பீன் again a huge pillar of support. நிறைய sacrifices from her side as well. நம்ம 3 பேரை இங்க வந்து தனியா பார்க்கிறது, I think she's a very strong on her own. On her own is not easy. finances பார்க்கணும், இங்க சாப்பாடு பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும், நிறைய விஷயங்கள் இருந்தது. and to handle a house is not easy. There's a lot of work that goes into it. And I think she kept that together. Unit. So on the glue, unit. And I think we've learned a lot from her. Yeah. I think amma and appa are the biggest supporters. Though ipo na Karthik sonnalla, appa andha mari dhaan. Like I remember I was telling a friend, எங்கேயோ ஒரு நாள் I think drive போயிட்டு இருக்கோம், கேரளா போகும்போது A to B நின்னோம் சாப்பிட்றதுக்கு. நானும் மாஸ்க் போட்டு, I didn't want to disturb people in A to B. அதனால I have no problem giving photos. மாஸ்க் போட்டு உள்ள போறேன், நிறைய பேர் இருக்காங்க A to B ல. அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் தான் போட்டோ எடுத்துக்கோ, அர்ஜுன் தாஸ் தான் என்னையா பண்ற, ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. So for him it's like, so I think he likes that. He's because some people are guessing, saying அது அர்ஜுன் தாஸா, இல்ல ஆமா போட்டோ எடுத்துக்கோங்க, அவன் எதுவும் சொல்ல மாட்டான், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ எதுக்கு இது பண்ற. So he's like that. So I think amma appa are now biggest cheerleaders. Yeah. ஸோ இப்போ வந்து when I look at this journey, எனக்கு ஒரே ஒரு கியூரியாசிட்டி எனக்கு என்னன்னா, as a child நீங்க வந்து ஆக்டர் ஆகணும்னு நினைச்சது உண்டா? ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் மேம். பட் ஐ திங்க் அந்த ஆல்வேஸ் பீன் அ வெரி chubby kid. ஸோ அதனால யூ தாட் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை மேம். டு பி வெரி ஆனஸ்ட், அந்த கான்ஃபிடன்ஸ் சத்தியமா இல்லை. பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, கரெக்ட், ஃபிட்டா இருப்பாங்க, ஆர் they'll be good looking. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸே இல்லை. இங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் உஸ்பேத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் லைட்டா வந்தது. பட் வாட் ஐட் ஆல்சோ லைக், பிகாஸ் வென் யூ சே, ஏன்னா இப்போ ரீசென்ட்லி ஐ ஸ்போக் அபவுட் பாடி ஷேமிங், ரைட்? ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க, என்ன ஒல்லியா இருக்க, என்ன குண்டா இருக்க, என்ன கருப்பா இருக்க, நெட்டையா இருக்க, குட்டையா இருக்க, எதுக்கு எடுத்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆஸ் எ சைல்டு, ஒரு சப்பி சைல்டாக இருந்த போது அது உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சா? பயங்கரமா மேம். இன்ஃபேக்ட் சப்பி சைல்டு வித் திஸ் வாய்ஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஸோ ஐ திங்க் அப்போலேருந்து ஐ திங்க் சொல்லி 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 அது அது தலைக்குள்ள போய் அது ஐ திங்க் சம்வேர் இட் இஸ் தேர் இன் த ஹெட் அண்ட் த ஹார்ட். பட் ஐ திங்க் அது பழகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரோலிங், இப்போ வாய்ஸ் பத்தி யாராவது சொன்னாங்கன்னா இட் டசன்ட் அஃபெக்ட் மீ எனிமோர். உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல மேம்? ஆமா, 11th பிரேக் ஆகி it became like this. ஆமா, of course with age I think இன்னும் டீப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் 11thலயே அந்த ஒரு சப்பி பையனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ்னா நீங்களே டார்கெட் தான். ஆமா, அவ்வளவுதான். சோ பிகாஸ் அதுவும் children கொஞ்சம் க்ரூவலாவும் இருப்பாங்க. ஆமா, it was very brutal ma'am. So every evening I think அந்த டைம்ல it was very troublesome. நிறைய வீட்டுக்கு போகும்போது அது நிறைய எஃபெக்ட் ஆகும். சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கலாய்ப்பாங்க, ஆர் டீச்சரே சொல்லுவாங்க நீ எல்லாம் பேசாதன்னு சொல்லுவாங்க. ஸோ அட் தட் பாயிண்ட் ஐ திங்க் அது நிறைய எஃபெக்ட் ஆச்சு.
ஸோ பட் இன் அ வே தட்ஸ் குட். ஏன்னா இப்போ எது சொன்னாலும் நான் அஃபெக்டே ஆக ரெசிலியன்ஸ் நல்லா பில்ட் ஆயிடுச்சு இல்ல இப்போ. சூப்பரா. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தெம். இப்போ யாராவது வந்து சின்ன பசங்களாம் வந்து கேட்கும்போது ஐ ஆல்வேஸ் இங்கேயும் ஸ்ட்ராங்கா இருந்து கூட இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் the way trolling and body ஈஸியா shaming சொல்லிடுறாங்கல்ல, ஆமா, ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. நம்ம யோசிக்க மாட்டோம். மேபி தேர் கோயிங் த்ரூ சம்திங் ஒரு அவங்களோட பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம அதை யோசிக்கிறது இல்லை, சும்மா ஒன்று சொல்றோம். பட் somewhere it affects people. Of course. And then நீங்க அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க you said நான் வந்து ஒரு 40 kilos. Correct. அது எப்படி பண்ணீங்க if you don't mind? No, of course. So ma'am, I want to go to so Pune when I did my college in Pune. So அங்க என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், சனின்னு சொல்லி. So he knew one trainer in Pune who's ஒரு 30 kilometers away from Pune city actually. தேவ ரோட்னு சொல்லி ஒரு இடம். ஸோ அங்க அஜித் மாஸ்டர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவரோட ஜிம் வந்து இட்ஸ் a local gym, மேனுவல் ட்ரெட்மில் எல்லாமே. அந்த இப்போ இருக்கிற ஃபேன்சி ஜிம் எல்லாம் கிடையாது. ஸோ காலேஜ் டைம்ல அந்த சனிக்கு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ துபாயிலேருந்து ஐ சார் ஓகே லெட் மீ கோ பேக். நான் பூனா போய் அந்த ஓல்ட் ஸ்கூல் வேயா நான் லூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராப்பர் டயட் அண்ட் ஹை புரோட்டீன் ஃபைபர். ஆமாம் ப்ராப்பர் டயட்ல கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பட் மேக்ஸிமம் கிரெடிட் ஐ கிவ் டு அம்மா சிஸ்டர். ஏன்னா காலையில மத்தியானம் மிட் ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக் டின்னர் கரெக்டாக வே பண்ணி அதை பாயில் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து அந்த சப்போர்ட் இருந்தது is a huge thing இல்ல. Because see நம்ம just we wake up eat ஜிம்முக்கு போயிடுவோம் இல்லைன்னா வாக் போவோம். பட் அது ப்ரிப்பேர் பண்ற ஒரு எஃபர்ட் ஒன்று இருக்குல்ல. ஆல்வேஸ் கிவ் கிரெடிட் டு ஹர். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ லாஸ்ட் ஒரு 3 months. பட் அவங்க பாவம், பிகாஸ் ஷீ வாஸ் லைக் டேய் எனக்கு பாவமா இருடா, நீ எதுவுமே சாப்பிட மாட்டேன்றடா, ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நம்மளுக்கு இல்ல. அண்ட் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பல, அம்மா அப்பாவுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பல. இவங்களையும் சொல்லிட்டேன் தயவுசெய்து அனுப்பாதீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போய் பெல் அடிக்கிறேன், கதவை ஓபன் பண்ணிட்டோம். அப்படி? ஆமாமா, ஐ வென்ட் ஸ்ட்ரெயிட் டு துபாய். What was the reaction? They were blown away. Ma'am, I think 39 waistல இருந்து it became 28. So you can imagine. ஆமா அதுக்கு அப்புறம் நான் அப்ப அன்னைக்கு நைட் டின்னர் ஆர்டர் பண்ணேன். அப்போ உங்க சூட் நான் போட்டுக்கலாமா? So I told him, I said, உங்க சூட்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணனும், எனக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது. Too big. ஆமா. So now I tell him, I keep telling him கொஞ்சம் weight loss கொஞ்சம் பண்ணுங்க, ஃபிட்னஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்போ அவர்ட்ட நான் சொல்றேன். பட் நீங்க how do you maintain உங்களோட ஃபிட்னஸ் ரெஜிம்? இப்போ இல்ல டயட் and workout. You're very careful about very careful about food. சில நாள் ஐ டோன்ட் மைண்ட் ஈட்டிங். இப்போ ப்ரொடக்ஷன் ஃபுட் ஒரு நாள் எனக்கு சூப்பராக இருக்குது, லைக் ஹர்ஷா வந்து சொல்லுவான், சரி இன்னைக்கு சிக்கன் சூப்பராக இருக்குது, சைடாக கொஞ்சம் கொடுக்குறாருன்னா அப்படி சாப்பிடுவேன். பட் அதர்வைஸ் வீட்டில் இருந்தாம ப்ராப்பர் மெஷர்ட் ஃபுட் வே பண்ணி. ஆமாம் வே பண்ணி இப்போ ஐ மெயின்டைன். ஈஸியாக வெயிட் போட்டுருவேன். ஸோ ஐ மெயின்டைன் தட். அது கண்டிப்பாக அது மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் இது கோவிட் பிரேக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் கோவிட் எதுவாக இருந்துச்சு? மாஸ்டர் மேம். ஸோ மாஸ்டர் ஷூட் பண்ணி முடிச்சோம். ஆமாம், ஏன்னா ஸோ நான் இன்ஃபேக்ட் லோகேஷ் சார்ட்ட கேட்டிருந்தேன், சேயிங் அடுத்த படத்தில் ஏதாவது சான்ஸ் இருக்கு. ஏன்னா கைதி ஷூட்டிங்லேயே சொல்லிட்டாரு அடுத்த படம் விஜய் சாரோட தான் பண்ணுறேன். ஸோ அப்பயே கேட்டேன், ஓப்பனாக கேட்டேன், கூச்சப்படம் சார் அதில் ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். சார் இல்லைடா ஆர்டிஸ்ட் எல்லாம் லாக் பண்ணியாச்சு, பட் நான் சொல்கிறேன். சார் ஓகே. ஸோ இட்ஸ் ஓவர் அந்த இது. பட் தென் கைதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியிலேருந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பட் அகெயின் நெகட்டிவ் ரோல்ஸ். வேண்டாம், அந்தகாரம் வரட்டும், ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டெல்லி ஷெடியூலுக்கு போயிருந்தாங்க. டெல்லி ஷெடியூல்லேருந்து எனக்கு சத்யான்னு சொல்லி ஒரு ஏடி கூப்பிட்டாரு, லோகேஷ் ஏடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நைட் ஷூட்டில் கைதி ஃபுல்லாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். he said bro இந்த மாதிரி லோகேஷ் பேசணும்னு சொல்கிறாரு, கூப்பிட சொல்லுங்கள், இல்லை ஷார்ட் முடிச்ச உடனே கூப்பிடுவாரு. சரி ஓகேன்னு சொல்லி நான் வீட்டில் இருக்கேன். பேசினது இல்லை மச்சி எப்படா இருக்கேன், சூப்பர் ஷூட்லாம் எப்படி போயிட்டுருக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன். நல்லா போயிட்டுருக்கு மச்சி, டெல்லி ஷெடியூல் முடிய போகுது. சரி மச்சி you want to work with me again? கண்டிப்பாக. ஆமாம் சரி ஓகேடா, நான் ப்ரொடக்ஷன் வந்து பேச சொல்லிடுறேன், அப்படியே வந்துரு, வெல்கம் டு தளபதி 64. அது லைக் ஹலோ கட் பண்ணிட்டாரு. எனக்கும் சரி ஓகே இது எப்படி யார்கிட்ட சொல்கிறேன், நேராக அம்மா அப்பா வீட்டுக்கு போனேன். அங்கே போய் லோகேஷ் கூப்பிட்டாரு, தளபதி 64ன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியல என்ன ரோல்னு எனக்கு தெரியல, பட் தட்ஸ் இட். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து காலேஜ்லேயே 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் யாருமே கூட மாட்டேனாங்க. ஐயோ இவர் என்ன இதில் சொன்னார்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி ஃபைனலி ப்ரொடக்ஷன் வந்து கூப்பிட்டாங்க. லோகேஷ் பேச அப்பா தேங்க்யூ இந்த மாதிரி சம்பளம்லாம் பேசிக்கலாம், ஓகே இதுதான் டேட்ஸ், நோ ப்ராப்ளம், ஓகே ரெடி. ஆமாம் சரி ஓகேன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு கதை கேட்கறது காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கோம். ஸோ அந்த நார்மலி படத்தில் காமிக்கலாம் டிங் 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 அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்
எனக்கு தெரியவே இல்லை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்ஜுன் தாஸ் ஆன் போர்ட் ஃபார் தளபதி 64 அந்த காஃபி ஷாப்ல எல்லாருமே என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நானும் நினைச்சேன் இது என்ன நடந்தது, நான் ஃபோன் பார்க்கல, நரேஷன் கேட்டிருந்தேன். தென் விஷால் என் ஃப்ரெண்ட் மச்சான் அனௌன்ஸ் பண்றாங்க. தென் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் கமிங் லைக் வெல்கம், congratulations, you're working with தளபதி. I was like okay, now finally it is announced. And then அதுக்கப்புறம் தான் மாஸ்டரோட ஜர்னி நடந்தது. பட் நீங்க வந்து லோகேஷ் கனகராஜ் சார் அவரோட ஒர்க் பண்றீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் படம், அதுக்கப்புறம் விஜய் சார் இங்க இருக்காரு. அதுல வந்து எனர்ஜி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஸோ வாட் டிட் யூ லவ் அபவுட் கைதி அந்த செட்ஸ்ல அண்ட் வாட் டிட் யூ லவ் அபவுட் மாஸ்டர்? மேம் கைதி வந்து ஐ திங்க் வாஸ் அப்சல்யூட்லி ஹேண்ட் ஹோல்டிங் பை லோகேஷ் சார். எல்லா ஷார்ட்லையும் இட் வாஸ் லைக் அன்பு இதுதான் பண்ணுவான், கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருந்தாரு இதுதான் பண்ணணும்னு. எனக்கும் லோகேஷுக்கும் என்ன பிரச்சனை, மாஸ்டர்ல அன்பு வரக்கூடாது, தாசா தெரியணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். பட் ஐ திங்க் த பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஹேட் டூயிங் மாஸ்டர் இஸ் ஐ திங்க் லோகேஷ் ஃபர்ஸ்ட் டே சொல்றாரு, he said மச்சி I give you your scenes, just deliver. That's all I want. But there was no helping me out about deliver nothing. He said I'm giving it to you, go all do out, do what you want. So that trust irukla and the faith that I will deliver, that itself is a huge blessing. செகண்ட் வாட்டி கொலாபரேட் பண்றோம் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டாரோட படத்துல அந்த ஒரு ஃபேத் என் மேல வச்சிருக்காருன்னா தட் இஸ் a huge thing. But learning from that film is the simplicity, the humbleness, the way Vijay sir carries himself on set. Because எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நம்ம இந்த ஆதித்யாராம்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு ஜெயில் செட்டப் மாதிரி. ஏன்னா ஒரு அங்க எண்ட்ல உட்காந்துருக்காரு. I entered from here and அங்க ஏஞ்சிட்டார் அவர் just to say hello. So there's time not to walk and go, and it takes கொஞ்சம் டைம் ஆகும் அங்க நடந்து போறது. பட் அது ஏஞ்ச் உடனே then you run because you don't want him standing for so long. So I think just the person that he is, caravan போக மாட்டாரு, கீழே எங்கேயாவது படுப்பாரு, just the way he is. So I think the respect and regard that I have for him as a person is phenomenal. He keeps சுத்தி இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா வச்சிருப்பாரு. மானிட்டர்ல என்ன பண்ண போறாரு ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுவார், இதுதான் நான் பண்ண போறேன். ஸோ தி ஆர்டிஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட், யூ நாட் இன் ஃபார் அ சர்ப்ரைஸ். ஏன்னா மேம் நான் தியேட்டரில் அவரோட படம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் மேம். ஸோ திடீர்னு அவர் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா யூ கோ பிளாங்க். ஸோ பட் ஹீ ஷோஸ் யூ மானிட்டர்ல அவர் என்ன பண்ண போற, ஒரு பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷன் இருக்கட்டும். ஸோ யூ ஆர் ப்ரிப்பேர்ட். That's a huge plus for a co-actor, ma'am. So very reassuring also. Very reassuring. Very reassuring. And I think generally the way he is as a person itself was so much to learn, ma'am. Because I remember the first day, call time 9 a.m. So I remember first day நான் போறேன், I reached at 8 a.m. Because makeup, dull makeup அதுல பல்லெல்லாம் இது பண்ணுவாங்க அவங்க. விஜய் சார் வீடு வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கு. அவர் 7:30 வந்துட்டாரு. ஸோ ஐ வாஸ் லைக் ஐயோ நான் லேட்டு தான் இது. ஸோ தென் நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் வி ஸ்டார்ட் ரீச்சிங் earlier. ஒரு 7:25 அங்க இருந்துட்டோம். பட் ஈவன் தென் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேட்ச் ஹிஸ் எனர்ஜி. கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் அவர். வெரி ஃபோக்கஸ்ட். அண்ட் இன் திஸ் ஜர்னி வாட் அமேசிங் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு இல்ல? தென் நீங்க விஜய் சாரோட நடிச்சீங்க, அதுக்கப்புறம் கமல் சார் அண்ட் சூர்யா சார். கரெக்ட். ஸோ டெல் அஸ் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். So again, this is, ma'am, நான் கோவால ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். I was shooting for a Hindi film, and again லோகேஷ் as usual ஒரு ஃபோன் எடுத்து மச்சி வந்துரு, இன்னும் 2 நாள்ல ஷூட். I was like sir எனக்கு இங்க ஷூட் போயிட்டு இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன், ஒரு பக்கம் சூர்யா சார், இன்னொரு பக்கம் கமல் சார், நீ முடிவு பண்ணிக்கோ. ஐ வாஸ் லைக் ஐயோ. then I asked him, I said என்ன ரோல் சார்? இஸ் இல்லடா விக்ரமோட கிளைமேக்ஸ்ரா இது இருக்கு, ஸோ நீ வந்துரு. I said பட் அன்பு தான் செத்துட்டானே. ஏமா சொல்லலாம் உன்ட்ட செத்துட்டானே, நான் சொல்றேன்ல, நான் தான் டைரக்டர் கம். I was like oh சரி okay. And then when you hear ஆண்டவர் on one side and you have Surya sir on one side, I was like, I straight away went to the Hindi producer. I said sir ப்ளீஸ் இட்ஸ் அ ஹம்பிள். ஏன்னா அங்கே ஒரு வெட்டிங் செட்டப். டிரெக்டர்கிட்ட போய், மதுமிதா இஸ் த டிரெக்டர், ஐ வென்ட் டு த ப்ரொடியூசர் ஆல்சோ. ஐ செட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லைஃப் டைம்ல, ப்ளீஸ் ஐ நோ திஸ் இஸ், நான் நாட் ட்ரைங் டு புட் ப்ரெஷர் ஆன் தி ப்ரொடக்ஷன், எனக்கு 2 நாள் கொடுங்க, நான் வந்துடுறேன் ப்ளீஸ், நான் எப்படியாவது இதுக்கு போய் ஆகணும். அண்ட் லோகேஷ் வாஸ் வெரி கிளியர். நல்ல வேலை எனக்கு தாடி இருந்தது. இஸ் அப்படியே வந்துரு, நோ ப்ராப்ளம். வந்துட்டு ஐ மெட் லோகேஷ் த டே ஆஃப் த ஷூட் தான். இங்கே இன்னொரு போர்ட்டில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவரை இன்னும் மீட் பண்ணல, ஏன்னா பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டணும். சூர்யா சாரோட கேரவன் ஒரு பக்கம் தெரியுது, ஆண்டவரோட கேரவன் ஒரு பக்கம் தெரியுது. எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. தென் ஃபைனலி வி வெண்ட். சூர்யா சார் அந்த கெட்டப்பில் வந்தார். அண்ட் தென் லோகேஷ் லைக் கம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ மெட்
சூர்யா சார். ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி அவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் சேயிங் ஹாய் சார், ஹியூஜ் அட்மையர் ஆஃப் யுவர் ஒர்க் சொல்லி அவ்வளோதான் கான்வர்சேஷன்ஸ் ஓவர். இப்போ ஆப்போசிட் ஹிம்ல அண்ட் திஸ் இஸ் அ நியூ கேரக்டர் டு தி எல்சியூ. ஐ வாஸ் லைக் சரி ஓகே. ஸோ அவரும் அகெயின் வெரி சப்போர்ட்டிவ், வெரி கைண்ட். ஆமாம், வெரி ஸ்வீட், வெரி கைண்ட். தென் அவர் என்கிட்ட நான் கரெக்டாக பண்ணுறேன். ஐ வாஸ் லைக் ஐயோ, ஐ வாஸ் லைக் சார் ப்ளீஸ். அண்ட் தென் தட் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிச்சு. இட் வாஸ் சப்போஸ் டு கெட் ஓவர் இன் 1 day. நான் 2வது நாள் நான் ரிட்டர்ன் போனோம். 3 days ஆயிடுச்சு. ஸோ 2 days வாஸ் வித் சூர்யா சார் இட் செல்ஃப், அந்த ஒரு போர்ஷன். அண்ட் தென் 3rd day, 2nd day எண்ட்ல தான் கமல் சார் வராரு. ஸோ அதுக்கு வேற எனக்கும் லோகேஷ்க்கும் ஒரு ஆர்குமெண்ட். பிகாஸ் இஸ் லைக் அப்படியே கெத்தா தம் அடிச்சுட்டு போ, அவர் முன்னாடி ஐசன் நான் எல்லாம் ஆண்டவர் பின்னாடி எல்லாம் நான் தம் அடிச்சுலாம் வரமாட்டேன், ரொம்ப தப்பா இருக்கும், நான் சொல்றது மட்டும் செய், அவர் நடந்து போறாரு நீ தம் அடிச்சு நீங்க ஸ்கிரீன்ல மாஸ் பாக்குறீங்க. ஹீஸ் லைக் மை ஐ adore I'm a huge fan. So Lokesh sir also is a huge Kamal sir fan. That's why we get along so well. Finally I don't know, நல்ல வேளை அந்த க்ளோஸ் வைக்கல, பின்னாடில இருந்த இப்படிதான் இருந்த கை, and then I can just see Kamal sir from behind. So that also I think was COVID was still there a little bit. So அந்த டைம்ல பட் அப்போ கமல் சார்ட்ட அவ்வளோ பேச முடியல. பட் he just came, he finished in like 1 take and அவரு கிளம்பினாரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இங்க நம்ம ஃபிலிம் செட்டில் தான் ஷூட் பண்றோம், லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, மரியாதையை வந்து கமல்ஸோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதோ வந்துட்டேன் என்ன சொல்லி 10 minutes எல்லாம் போனாங்க. நானும் உட்காந்துருக்கேன் மானிட்டர் பக்கத்துல, and I'm seeing Kamal sir unleash the magic. And then he came near the monitor and I don't know, Kamal sir was just breathing like he was looking, and I'm looking at him, I'm not looking at the monitor, I'm just looking at Kamal sir. And then Lokesh is standing and he's like, machi maanatha vaangada. I'm like, yeah, okay, focus. So then I told Lokesh, I say idukapra na varala because this is too much for me to handle pandra romba kashtama irukku to see him perform like this live. So that was the experience. No, and also there is one energy that he emanates, yes, which is a physical, you can feel it. Yes. So that is again Surya sir, Kamal sir, that amazing experiences. Amazing experience. So which brings me back to another Concity. Nice reviews. Thank you. Everyone's liking it. Thank you. And an unusual combination, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல வடிகர் சிம்மா. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இவர் யோகி பாபு அவரோட சேர்ந்து அந்த ஹியூமர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றாங்க. Tell us about that experience. So Concity வந்து ஹரிஷ் டைரக்டர் வந்து ஒன்ஸ் மோர்ல இபிஏ ஒர்க் பண்ணாரு. ஒன்ஸ் மோர் படம் அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அதில் ஒர்க் பண்ணாரு. ஸோ ஹி கேம் நிறைய இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர், ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு அப்பா ரோல் ஒரு படத்தில். அண்ட் ஹெவி வெயிட்ஸ் லைக் யோகி பாபு சார் ஒரு பக்கம், விடிவி கணேஷ் ஒரு பக்கம், வடுவகர் சீமா ஒரு பக்கம், அருள்தாஸ் சார், லாட் ஆஃப் ஆக்டர், ரமேஷ் திலக், ராதா ரவி சார், நிறைய ஆர்டிஸ்ட். ஸோ இனிஷியலாக ஐ தாட் ஓகே சும்மா ஒரு விஷ் லிஸ்ட் சொல்றாரு, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க மோஸ்ட்டாக. பட் தென் ஃபைனலி ஷூட்டில் அவங்கள மீட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மேம் இட்ஸ் நாட் ஈஸி மேம். ஏன்னா ஒரு டு பிரிங் இன் த ஃபேமிலி ஆடியன்ஸில் இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் தென் ஃபைனலி அவங்க வந்து படம் பார்க்கறது வந்து இட்ஸ் த பெஸ்டஸ்ட் ஃபீலிங் எவர். ஏன்னா ரொம்ப வயசானவங்க ஆர் கப்புள்ஸ் மேரிட், அவங்க குழந்தைங்களோட வந்து அண்ட் தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகிறோம். ஸோ அவங்க தியேட்டரில் உட்காந்து சிரிக்கிறது கேட்கும்போது இட்ஸ் சச் அ நைஸ் ஃபீலிங். அங்கே வந்து நீங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது எஸ்பெஷலி ஐ எம் பர்டிகுலர்லி கியூரியஸ் அபவுட் வடிகர்சி அம்மா பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன். அவங்ககிட்டேருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்ககிட்டேருந்து என்ன கற்றுக்கலான்னு நினச்சிங்க? மேம் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி அவங்களோட ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அண்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணலப்பா, அவங்க டைரக்டர் சொன்னாங்க அவ்வளோதான். நான் என்ன நினச்சேன், நான் நடிக்கவே இல்லை இந்த படத்தில், எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஐ வாஸ் லைக் மா உங்களுக்கு ஐடியாவே கிடையாது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ. பட் அந்த எனர்ஜி ஒன்று இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு எனர்ஜி. சரி ஓகே. அண்ட் குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் மேம், அவங்க ரொம்ப சட்டிலா சரி ஓகே டேக் இஸ் ஓவர். அவங்களுக்கு என்ன எதுக்கு பண்றோம், அவங்களுக்கு இந்த டார்க் ஹியூமர்லாம் புரியவே புரியல. அவங்க இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூல சொல்லும் போது நினைச்சேன் ஐ லைக் ஐயோ மேம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையா, அப்படி டெலிவர் பண்ணிருக்கீங்க. பட் ஜஸ்ட் சட்டில் ரியாக்ஷன்ஸ் தி வே ஷி தென் நடுவில் இன்ஃபேக்ட் அவங்க உடம்பு சரியில்லாம போச்சு. And then she came back with that same energy saying okay come on பண்ணலாம். and just one take எல்லா இடத்துலயும். I think that comes with experience. அந்த ஹங்கர் இருக்குல்ல, டெலிவர் பண்ணணும், இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்.
after so many years is and the beauty is அவங்க கிட்ட ஒரு innocence இருக்கு ஆமா ஆமா and the experience. So which is a very அதாவது two ends of the spectrum இல்ல, because with the experience you lose that innocence and the naivety. அது இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, அந்த பியூட்டிஃபுல் இன்னசென்ஸ். அந்த இன்னசென்ஸ்க்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். the first day நான் வடுவிக்கர் சீமா மீட் பண்றேன். ஸோ அவங்க வந்திருக்காங்க, அவங்களோட ஸ்டாஃப் பின்னாடி நின்றுருக்காங்க. தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, ஹியூஜ் அட்மையர் ஆஃப் யுவர் ஒர்க்மா, தேங்க்ஸ்மா. உண்மையே சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத, நீ யாருனே எனக்கு தெரியல, ஆனால் என் ஸ்டாஃப் வந்து நீ எல்லா படத்துலையும் பிரியாணி போடுவேன்னு சொல்லுவேன். இந்த படத்துலையும் போடுவியாம்மா? கண்டிப்பாம்மா, அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. So I was like, okay, you know, so sweetly she said that, and now of course, definitely, ma'am, definitely. So then the next day, she came and she's like, என் பேத்திட்ட கொஞ்சம் பேசுறியா, உன் கூட நடிக்கிறேன்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ், யார் என்ன படம் நீ பண்ணியிருக்க எனக்கு தெரியவே இல்லை, அப்படி கத்துறாங்க, ஃபோட்டோ வேணும்னு சொல்லி. இல்லை இல்லைம்மா இல்லைம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அ கம்ப்ளீட் ஸ்விட்ச். அண்ட் தென் ஷீ கேம் ஸ்வீட்லி, சொல்லி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா, அந்த பேத்தி கேட்குறாங்க. we post ஒரு ஃபோட்டோ, அவங்க அமிச்சிட்டாங்க. அண்ட் ஷி நார்மலி அவங்க ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க செட்டில். In the evening, I think that Kaithi has a long voice note. நீ மட்டும் photo எடுப்பியா, நான் photo எடுக்க கூடாதா, in Mangalore. And then she said, please, ஒரே ஒரு வாட்டி அவன் சொல்லி, மா ப்ளீஸ் மா போயிட்டு வாங்க, நான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துறேன். So that is how innocent she is. Beautiful. Yeah, such a beautiful person. Very beautiful. And what would you learn from Yogi Babu? His timing, ma'am. My God, his humor. I think this is the only movie, எல்லா ஷார்ட்லையும் அவரோட இருக்கிற எல்லா சீக்வன்ஸ்லையும் நான் சிரிச்சு இமோஷனல் சீனாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கிற சீனாக இருக்கட்டும், அவர் ஏன்னா ஒரு கவுண்டர் ஒன்று போடுவார், அவ்வளோதான் முடிஞ்சு. I'll tell Harisha, sorry, one more, because Anna இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க, you know, my cheeks will be moving because I'm controlling the laugh. அவர் வந்து திடீர்னு இம்ப்ரோவைஸ் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லுவாரு, I will not be ready for it. So அப்படியே சிரிச்சிருவேன். So fun. But he also is, you know, நம்ம நினைப்போம், you know, he's such a big actor, but very simple, very down to earth. கேரவன் எல்லாம் போய் உட்கார்ல, எல்லாரோடையும் அப்படியே சேர்ல உட்கார்ந்து பேசி ஜாலியா. ஆமா. என்ன இந்த நிறைய இந்த பந்தா பண்ணி இது பண்றவங்களுக்கு தான் empty vessel. All these truly talented people வந்து all of them very humble, very down to earth, ma'am. ஆமா. I have a few questions, just ஒரே ஒரு சின்ன to try and understand you as a person. நான் கேட்குறேன், 3 values இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் 1 2 3ன்னு. நான் அது என்ன வேல்யூஸ்னு சொல்கிறேன், அண்ட் ஏன்னு எனக்கு சொல்லுங்கள். லவ், ஃபெய்த், லாயல்ட்டி. இதில் 1 எது, 2 எது, 3 எது, அண்ட் ஏ. லவ், ஃபெய்த் அண்ட் லாயல்ட்டி. வாவ். ஸோ அண்ட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மீனிங் நம்ம வச்சுக்கிறோம். கரெக்ட் இல்லையா? எனக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்கு எனக்கு. அதனால நான் எனக்கு எது ஃபர்ஸ்ட்னு எனக்கு ஈஸியாக சொல்லிட முடியும். அண்ட் நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுறதும் அந்த அர்த்தத்தினால தான். ஆமாம். ரேங்கிங்காக கேட்டிங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை, பட் மூணுமே எனக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஆஸ் அ பர்சன். ஃபேத்துங்கிறது ஃபார் மீ இஸ் அ ஹியூஜ் திங், பிகாஸ் லைக் ஐ செட், நோ, எனக்கு என் மேலே நிறைய பேர் அந்த ஃபேத் வச்சுருக்காங்க. I would say in the journey lane நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது படத்திலே அவர் நீ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. Exactly. So I think அந்த faith வந்து right from firstly parents என் மேல வச்ச faith. Okay, நீ போ, follow your dreams. அந்த ஒரு faith அவங்க வச்சாங்க. Second, after coming here, I think Vigna sir என் மேல வச்ச faith. அந்தகாரம்ல சரி நீ வந்து பண்ணு. Of course அந்த படம் டிலே ஆச்சு. லோகேஷ் சார் என் மேல இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கார்த்தி சரோட படத்தில் ட்ரீம் ஒரே ப்ரொடக்ஷன் என் மேலே வச்ச ஃபேத். செகண்ட் படத்தில் மறுபடியும் மாஸ்டரில் அந்த ஃபேத். டு பிரிங் மீ பேக் இன் விக்ரம் அந்த ஃபேத். அஃப்கோர்ஸ் ஆல் த டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த ஃபேத்னால தான் என் மேலே தேவ் புட் இன் தட் மணி அண்ட் பிலீவ், ஆல் ஆஃப் தட். another faith I think is the print and media, to be very honest, because I think அந்த ஃபேத் என் மேலே வச்சுருக்காங்க ஃப்ரம் கைதி till today, till Concity. ரொம்ப ஜெனுவினாக யூனோ ஓரமாக கூட்டிட்டு போய் எனக்கு அந்த ஃபேத் என் மேலே இருக்கிறனால தான் அந்த அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி படம் வேண்டாண்டா, இந்த மாதிரி படம் பண்ணு, யூனோ சூப்பராக இருக்குது படம். லைக் ஜெனுவன்லி ஆஃப்டர் த ப்ரெஸ் ஷோ நிறைய பேர் வந்து கட்டி பிடிச்சிட்டு, யூனோ ஃபைனலி ஸோ ஹாப்பி ஃபார் யூன்னு சொன்னது அவங்க பண்ணணும் அவசியமே கிடையாது. பட் டு ஷேர் தட், ஐ திங்க் தட் இஸ் த ஃபேத் தட் தே ஹேவ் இன் மீ. ஐ திங்க் நீங்கள் சொன்ன 3 விஷயமும் என்னோட லைஃப்பில் அது very important, because like I said, என்னோட க்ளோஸ் knit circle of friendsல
இந்த மூணு விஷயம் கண்டிப்பா இருக்கும். there's a lot of love, there's a lot of loyalty, there's a lot of faith. The faith I have in them, அவங்க என் மேல வச்சிருக்கிற faith. Love is mutual, I would like to believe. Friends நீங்க உங்களுக்கு சொல்லிடுங்க, but I love you guys. நேர்ல நம்ம சொல்ல மாட்டோம், but I think ஆமா, it's so unfortunate. நம்ம சொல்றதே இல்ல, மனசுக்குள்ள எல்லாம் we just adore our friends. அது இருக்கும், ஆனா சும்மா ஒருத்தர கலாய்க்கிறதுலயே. But I think off late I've started, ma'am. I tell my friends also. Yeah, I tell my friends, I tell my family, I tell my sisters. So people whom I love, I like, oh, I love you. So really, that is so nice. So I think I started doing that. I've adana panna aarambichiren. But yeah, I don't know if I'll be able to rank them, but I think for me this is all these three things என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப important. Then I am very pleased that I asked you that question. ஏன்னா rank பண்ணிருந்தீங்கன்னா then I haven't really read you அப்படின்னு எனக்கு தோணும். இல்ல, but I felt all three are important to you. இல்ல, எனக்கு these three are very very important. See, because ma'am, honestly, relationships for me is utmost priority. Adu na ennikkume I will not. And when I say relationships, I'm not talking about with anybody. I'm saying parents, friends, my directors, my team, whoever it is. Enakku and the relationship is very important. And when you say a relationship, these three automatically adla irukku. So adu na romba, for me that is utmost priority. Because amma ta eppovume solven, adla amma, if I change as a person, solunga, I always say, I keep telling her, if I change as a person, I don't want to continue. I don't want to, because I know that is அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா மாறாது, because அவங்க ரெண்டு பேரையும் என் மண்டல கொட்டி உட்கார வச்சிருவாங்க, and including my sisters actually. So but I keep telling them, I said, if I change as a person, எனக்கு இது வேண்டாம். I don't want that. I don't want that. ஏன்னா நம்ம வந்து அந்த நம்மளோட இதுக்காக, ஆம்பிஷனுக்காகவோ இல்ல ஆசைக்காகவோ ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா eventually நம்ம தனியா நிப்போம். ஆமா, எக்ஸாக்ட்லி. யா கண்டிப்பா. அது it might be on top of a pinnacle. அது இருக்கலாம், ஆனா தனியா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆமா. See, personally in life, I stay alone. Like I'm அம்மா அப்பாவோட தங்கத்துல they're like 5 minutes away. So all of that I take myself. So in that way நான் தனியா இருக்கேன். But this family, friends விட்டு no, never. I don't think I can, என்னால ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. So for me that is பரவாயில்ல, மீன்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ். அம்மா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, திட்டுவாங்க, பரவாயில்ல வாங்கிக்கிறேன், கம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் அம்மா தானே, ஸோ இட்ஸ் ஃபைன், இட்ஸ் அலோட். ஸோ வென் யூ ஆர் தேர் லைக் தட், வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, ரைட்? வெளியிலேருந்து பார்க்குற இமேஜுக்கும் த ரியல் அர்ஜுன் தாஸ், அது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஆர் வெளியில எல்லாம் கரெக்டாக பார்க்குறாங்களா? I think எல்லாருமே கரெக்டாக தான் பார்க்குறாங்க. See, because truly lucky then. Yeah, because I don't see, அதான் சொல்றேன்ல, I think people who know me and people who see me outside also, maybe இது வரைக்கும் என்ன மீட் பண்ணாதவங்க, ஓகே ரொம்ப திமிர் பிடிச்சவன், ரொம்ப ஆங்கிரி மேன் அப்படி இருக்கலாம், because of the roles I've done. ரோல்ஸ்னால, லைக் எப்படி நம்பியார் சார் பார்த்து பேட் மேன் கிட்ட போக கூடாது, வில்லன் அது லோகேஷ் சார் தான் எல்லா கிரெடிட்டும், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. But I think people who've met me, whom I worked, I think this is who I am. Because that I'm very clear about, ma'am, that what you see in an interview, what you see me outside will be the same. ஆமா, I don't want to நடிக்கிறது கேமரா வச்சிரலாமே. ஆமா. சோ அந்த ஷூட்ல நான் பண்ணிக்கிறேன். Otherwise I want to be this person that I am. And this is a very lovely person. அதனால like you said, please don't change. My dad is going to love this interview. Thank you. Cal's presents Binge Cafe, title sponsor Cal's Believe in Better, powered by Aroma Agmarki, Ananda Anubhavam Aroma. Mridu towels from Ramraj, super soft and super absorbent.